இது விபாசனா தியானம் பற்றிய ஒரு சுருக்கமான கண்ணோட்டம். விபாசனா இது ஒரு ரொம்ப பழமையான தியான முறை. பாலி மொழியில இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? உள்ளதை உள்ளபடி பார்க்கிறது. அதாவது உங்களுக்கு கோபம் வருது, சந்தோஷம் வருது, எது வந்தாலும் சரி, அத நல்லது கெட்டதுன்னு எந்த லேபிளும் குத்தாம சும்மா ஒரு சாட்சி மாதிரி இருந்து கவனிக்கிறது, அவ்வளவுதான். சரி, இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள பார்க்கலாம். முதல்ல பாத்தீங்கன்னா, இதோட நோக்கம் வெறும் ரிலாக்ஸ் பண்றது மட்டும் கிடையாது. உண்மையான உள்ளொழிய அடையிறது தான் கோல். யோசிச்சு பாருங்க, உங்க எண்ணங்களையும் உணர்வுகளையும் அது வரும்போதும் போகும்போதும் நீங்க கவனிச்சுட்டே இருந்தா, ஓ, எதுவுமே நிரந்தரம் இல்லைன்னு ஒரு ஆழமான புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். அந்த உணர்வுகளோட கட்டுப்பாட்டுல இருந்து வெளியே வரத்துக்கு இதுதான் முதற்படி. ரெண்டாவதா, இதனால நம்ம மனசுக்கு என்ன நன்மைன்னு கேக்குறீங்களா? நாம நிகழ்காலத்துல கவனம் செலுத்த பழகும்போது ஆட்டோமேட்டிக்கா மன அழுத்தம், பதட்டம் எல்லாம் குறையும். இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, தொடர்ந்து விபாசனை பண்ணா நம்மளோட கவனம், சுய விழிப்புணர்வு இதுக்கெல்லாம் காரணமான மூளையோட சில பகுதிகள் வலுப்படுதுன்னு சில ஆய்வுகள் கூட சொல்லுது. கடைசியா, இதெல்லாம் கேக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கிற மாதிரி தோணலாம். ஆனா உண்மை என்னன்னா, இத ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம். ஜஸ்ட் அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்து உங்க இயல்பான மூச்ச கவனிச்சா மட்டும் போதும். அப்ப மனசு அலைப்பாயுமா? கண்டிப்பா அலைப்பாயும். அது ரொம்பவே இயல்புதான். அத திட்டாம மெதுவா உங்க கவனத்தை மறுபடியும் உங்க மூச்சுக்கே கொண்டு வரணும். சுருக்கமா சொல்லணும்னா, விபாசனாங்கிறது உங்கள நீங்களே விமர்சிக்காம ஆழமா புரிஞ்சுக்க உதவுற ஒரு பவர்ஃபுல்லான டூல்.